சென்னை மாநகராட்சி சார்பாக லிவ் கிரீன் லவ் ப்ளூ என்ற தலைப்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டத்தில் மூலமாக ஒவ்வொரு மாநகராட்சி பூங்காக்களையும் விளையாட்டு திடல்களையும் கடற்கரைகளையும் மியூசிக் கான்சர்ட்டோடு இணைந்து அவேர்னஸ் கொண்டு செல்லுகிறோம். நமக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்கிறதுலேயே நீளமான கடற்கரை நம்ம மெரினா கடற்கரையாக இருக்கிறது. இப்பேற்பட்ட கடற்கரையை பராமரிக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களும் மெரினா கடற்கரையில் சனி ஞாயிறில் தங்களுடைய குடும்பத்துடன் இணைந்து இங்கு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக இயற்கை நமக்கு அமைத்து கொண்டிருக்கிறது. இதை பராமரிக்கிறது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து இங்கு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் பொதுமக்களும் இங்கு வருகை தரும் பொழுது அங்கங்கே பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் தனியாக போடுமாறு இங்கு மீன்கள் போல, அப்புறமா ஹாட் போல, அதுக்கப்புறமா குப்பை போடுறது, பிளாஸ்டிக் போடுறதுக்கு என்று தனியாக பின்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பின்களில் பிளாஸ்டிக்ல பொருட்களை போடுமாறு அறிவிக்கிறோம். அதே போல மற்ற குப்பைகளெல்லாம் போடுவதற்காக தனியாக பின் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் அந்த குப்பைகளை போடுமாறு தொடர்ந்து அறிவுறுத்துகிறோம். ஆனாலும் நம்ம மெரினா கடற்கரையை சுத்தமாக வைக்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கடமையாக இருக்கிறதுனால வரக்கூடிய பொதுமக்களும் இதில் சென்னை மாநகராட்சியோடு இணைந்து இந்த வரக்கூடிய நாட்களில் நம்ம கடற்கரையை தூய்மையாக வைக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த மெரினா கடற்கரையை ப்ளூ ஃபிளாகாக தமிழக அரசினால் முன்னெடுப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஸோ அதற்காகவும் இப்பகுதிகளில் அந்த ப்ளூ ஃபிளாக் நமக்கு கிடைக்கணும்னா அது சில கிரைட்டீரியா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்பாடு போல் நம்ம தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் நடைபெற்று வருது. ஆனால் அந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ்லேயே சில இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் இல்லாமல் பெரும்பாலான இடங்களில் குப்பைகள் கொண்டப்படுது. இதை இன்னும் ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிக்கிறாங்க. இல்லை, இதற்கு முன்னே இந்த பகுதிகளெலாம் தூய்மை பணிகள் சாலையோரம் மட்டும் இல்லாமல் மணல் பகுதியிலையும் தொடர்ந்து தூய்மை பணிகள் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் மெரினா கடற்கரை அப்படின்றது பொதுமக்கள் யார் வேணாலும் போகலாம். இப்போ சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை க்ரௌடு நம்மளால குறிப்பிட்டு சொல்லவே முடியாது, இவ்வளோ பேர் அவ்வளோ பேர் தான் வராங்க அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சனி ஞாயிறு முடிந்த பிறகு திங்கட்கிழமை தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தனிநபருமே இதை மனதில் வைத்துக்கொண்டு இது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கருமைன்றது குப்பையை குப்பை தொட்டியில் போட்டாலே போதும். இல்லை, இந்த ப்ளூ ஃபிளாக்லேயே நிறைய கிரைட்டீரியா, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே